மலைகளும் பரந்த புல்வெளிகளும் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமத்தில் கோவிந்தன் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். கூர்மையான முகம், மெலிந்த உடல், 1000 கதைகள் சொல்லும் கண்கள் பொருந்தியவராக இருந்தார். ஒவ்வொரு காலை விடியல் வருவதற்கும் முன் அவர் கோயில் வெளியை சுத்தம் செய்வார். தெய்வங்களுக்கு புதுப்பூக்களை அலங்கரிப்பார். கிராமத்தின் வழிகளை சுத்தம் செய்வார். இவை அனைத்தையும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்வார். கிராம மக்கள் பெரிதாக அவரை கவனிக்கவில்லை. அவருக்கு செல்வம் இல்லை, குடும்பம் இல்லை, பேரும் புகழும் இல்லை. ஆனால் கோவிந்தனுக்கு அந்த புகழ் தேவையில்லை. அவரின் கடமை ஒன்றே முக்கியம். ஒரு நாள் கடும் புயல் கிராமத்தை குலைத்தது. மரங்கள் மோதி விழுந்தன, வீடுகள் இடிந்தன, பலர் கலங்கினார்கள். மக்கள் எவ்வாறு மீளுவது என்று புரியாமல் தயங்கினார்கள். ஆனால் அந்த குழப்பத்துக்கிடையே ஒருவர் மட்டும் திடமாக நின்றார். அவர்தான் கோவிந்தன். அவர் எவரின் கட்டளையையும் எதிர்பார்க்காமல் அமைதியாக வீழ்ந்த கிளைகளை அகற்றினார், பாதைகளை சுத்தம் செய்தார், சேதமடைந்த வீடுகளை திருத்தினார். மற்றவர்கள் தடுமாறினாலும் அவர் முன்னேறினார். ஒரு சிறுவன் ரோஹன் அவரை பார்த்து கேட்டான், கோவிந்தன் தாத்தா, ஏன் இவ்வளவு உழைக்கிறீர்கள்? யாரும் அதை கூட கவனிக்கவில்லை. கோவிந்தன் சிரித்தார். அவரின் கண்களில் ஒரு ஆழ்ந்த அமைதி. மகனே, மரம் அதன் கனிகளை சாப்பிடுவதில்லை, நதி அதன் நீரை குடிப்பதில்லை. இயற்கை எதுவும் எதிர்பார்ப்பின்றி சேவை செய்கிறது என்றார். காலம் கடந்தது. கிராமம் மீண்டும் எழுந்தது. ஆனால் கோவிந்தனின் உடல்நிலை மோசமானது. ஒரு குளிர்கால காலையில் கோயிலின் அருகே அவர் உயிரற்ற நிலையில் கிடந்தார். ஆனால் அவர் கை இன்னும் அவருடைய தூய்மை பிடியை இறுகப் பற்றி கொண்டிருந்தது. கடைசி மூச்சிலும் சேவை என்பதே அவரின் இறுதி மூச்சாக இருந்தது. அன்றுதான் கிராம மக்கள் அவரை உண்மையாக புரிந்து கொண்டனர். கண்களில் கண்ணீருடன் அவர்கள் அவருடைய தியாகத்தின் ஆழத்தை உணர்ந்தார்கள். கோயில் மணி துக்கத்திற்கு ஒலிக்கவில்லை, அவரின் சேவையை நினைவுகூரும் மரியாதைக்கு ஒலித்தது. அன்று முதல் கிராம மக்கள் அவரது பணியை தொடர முடிவு செய்தனர். கோயில் வளாகம் அவரின் பேரில் அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாதைகளை சுத்தம் செய்தார்கள். ஒரு எளிய நன்றி கடன், அந்த உண்மையான கர்மயோகியின் நினைவாக. நிஜமான கர்மா புகழை எதிர்பார்க்காது, வெகுமதியை தேடாது. அது ஓடும் நதியைப் போல தன்னலமின்றி ஓடும். அதன் தடம் கல்லில் இல்லை, ஆனால் மற்றவர்களின் இதயங்களில் பதிக்கப்படும்.